Hello everyone, welcome back to our channel. So வாங்க கொஸ்டினோட சொல்யூஷன்ஸை பார்க்கலாம். The position vector of a particle is given r ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க. Then velocity கண்டுபிடிக்கணும். If its velocity v இருந்தா v vector dot r vector எப்படி இருக்கும்? இதை பார்த்தோன்னே நான் என்ன சொல்லிடலாம், இது சர்க்குலர் மோஷன். நான் நடத்தியிருக்கேன் உனக்கு. a sin omega t plus a cos omega t என்ன மோஷன் கொடுக்கும்? சர்க்குலர் மோஷன் கொடுக்கும். அப்போ ये वेलोसिटी वेक्टर இப்படி இருக்குமா, ये ரேடியல் வெக்டர் இப்படி இருக்கும், கரெக்டா இல்லையா? அப்ப ரேடியலுக்கு வெலாசிட்டிக்கு நடுவுல ஆங்கிள் எத்தனை டிகிரி? 90 டிகிரி. அப்ப டாட் ப்ராடக்ட் 0. இல்ல சார் எனக்கு அதெல்லாம் பிடிக்கல, அப்படி எனக்குலாம் பிடிக்கலங்கிறது வேற, புரியவே இல்லை அப்படின்னா எழுது r வெக்டர் இஸ் ஈக்குவல் டு a sin omega t I cap velocity வேணும்னா என்ன அர்த்தம்? இதை நான் டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன்னு அர்த்தம். புரியுதா? இதை நான் டிஃபரன்ஷியேட் பண்றேன். a sin omega t டிஃபரன்ஷியேட் பண்ணா cos omega t into omega I cap. cos டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் sin omega t ஆயிருமா? பக்கத்துல ஒரு ஒமேகா இருக்கும். இப்போ இது ரெண்டுத்துக்கு டாட் ப்ராடக்ட் v வெக்டார் டாட் r வெக்டார். சார் r வெக்டர் டாட் v வெக்டர் போட்டுக்கோனா போட்டுக்கோ, ஏன்னா a வெக்டர் டாட் b வெக்டர் b வெக்டர் டாட் a வெக்டர் சேம் தான். மல்டிப்ளை பண்ணா a ஸ்கொயர் ஒமேகா sin omega t cos omega t. இந்த ரெண்டு டேர்ம் மல்டிப்ளை பண்ணா மைனஸ் ஒமேகா a ஸ்கொயர் sin omega t cos omega t. அப்ப ஆன்சர் என்னதான்? 0 தான். ஓகேவா? இப்போ நீங்கள் பார்த்த சொல்யூஷனை பெரிய லாங் வீடியோலேருந்து நாங்கள் கிளிப்பாக எடுத்து போட்டிருப்போம். ஸோ மேபி உங்களுக்கு புரியல அப்படின்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க, நாங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு டெடிகேட்டான சொல்யூஷனும் கொடுக்குறோம். ஓகேவா? இல்லை புரிஞ்சிடுச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண முடிஞ்ச ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.